அப்படியே பஞ்சு போல் அப்படி ஓடி ஃபர்ஸ்ட் நல்ல காரம். வெல்கம் டு ஷெப்லினாஸ் கிச்சன். இந்த பசங்களை பாருங்க, எங்கெங்கயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்களே. ஊட்டியை சுற்றி ஜாலியாக குளிர் காலம்னு வந்தா நேச்சர் கிஃப்ட். என்ன பிளான்ட் இதெல்லாம்? இப்போ இதெல்லாம் உருளைக்கிழங்கு செடிங்க, இது உருளைக்கிழங்கு தோட்டம். பறிக்கலாமா? படிக்கலாங்க, பறிச்சு பாருங்களேன். இது நான் பறிச்சதே இல்லை, பறிச்சு பாருங்க. அதான் விஷயம். மண்ணோட நல்ல கிழங்கு. திஸ் இஸ் நேச்சர்ஸ் கிஃப்ட்டுங்க பிரதர். நோ மிடில் மேன், ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஃபார்ம் டு ஃபோர்க். ஓகே, சூப்பர். சோ இத வச்சு என்ன பண்ண முடியுமா இன்னைக்கு? தாராளமா பண்ணலாங்க பிரதர். சமையல் ஒன்று பண்ணலாம் வாங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடைக்காது. பண்ணாங்க புடிங்க போலாம். ப்ரோ பிரதர், இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கெல்லாம் போயிட்டு பறிச்சு கிழிச்சு தோட்டலாம் எடுத்து வந்து காமிச்சிட்டீங்க. எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கடைசி வரைக்கும் என்ன டிஷ் பண்ண போறோம் சொல்லவே இல்லை. என்னதான் பண்ண போறோம்? நம்ம பண்ண போறது வந்து ஓட்டுக்குடின்னு சொல்லிட்டு இது ஒரு படுகா மக்களுடைய பாரம்பரியமான ஒரு குழம்பு வகை. என்னது ஓட்டுக்குடி? ஓட்டுக்குடியா? ஆமா, இது நான் கேள்விப்பட்டது. இது வந்து படுகா லாங்குவேஜ்ங்க. இது தமிழ்ல வந்து மூங்கில் குடுத்துன்னு சொல்லுவாங்க. மூங்கில் குடுத்து. ஆமா, இது வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல தான் இது கிடைக்குங்க. மழை பெஞ்சு இடி இடிச்சா மட்டும்தான் இது வரும், பேம்பு ஷூட்டுங்கிறது வரும். ஓகே, ஸோ அதுல இருந்து செய்யற ஒரு டிஷ் தான் இந்த ஓட்டுக்குடி. அதாவது இது இங்க வச்சிருக்கீங்க? ஆமாங்க பிரதர், இது வச்சு பண்றது. ஆமா, அதோ இது எனக்கு தெரியும். இந்தோனேஷியா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக யூஸ் பண்ற ஒரு முக்கியமான இது. கரெக்ட்டுங்க. அது சூப் ஆகட்டும், இல்லை சாலட் ஆகட்டும், இல்லை மெயின் கோர்ஸ் டிஷ் ஆகட்டும் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். நம்ம சவுத் சைடில் வந்து பெரும்பாலும் மக்களுக்கு இதெல்லாம் இந்த தெரியும். ஊட்டியில இது வந்து அவங்களோட உணவுல இது ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி கண்டிப்பா இருக்கும். வெரி குட். இதுதான் இந்த பேர் காரணம். இது இந்த ஓட்டை ஓட்டை குடி. இந்த ஓட்டை நம்ம இங்க தட்டைப்பயிர் ஆட் பண்றோம் பிரதர். ஸோ இந்த தட்டைப்பயிர்ப்பு இதில் சிக்கிக்கும். ஓகே, ஸோ அதை உறிஞ்சி சாப்பிட்றது ஓட்டை குடி. ஓட்டை குடி. இந்த போல் மேலே எப்படி உறிஞ்சி சாப்பிடுவோம், உறிஞ்சி எடுக்கிற மாட்டு எலும்பு அந்த மாதிரி. சரி, ஓகே. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றோம். ரெசிபி இதுக்கு நான் பண்ணதில்லை. தேங்க்யூ. சரி, நான் பண்ண ஆரம்பிச்சலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவை சொல்றீங்களா? சொல்லிடுறேன். இந்த ஓட்டுக்குடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாங்க 100 ml கடலெண்ணெய், கடுகு தாளிக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம் 250 கிராம், பெரிய வெங்காயம் 4 நம்பரு, தக்காளி 4 நம்பரு, அப்புறம் உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, தட்டைப்பயிர் 1/4 கிலோ, இந்த ஓட்டுக்குடி அதாவது மூங்கில் குருத்து அது 1/2 கிலோ. அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா அட்டி மாசுடி அப்படிங்கிறது ஒரு 4 டேபிள் ஸ்பூன், குண்டூஸ் மாசுடி அப்படிங்கிறது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ சாதத்தோட சேர்ந்து இந்த ஓட்டுக்குடி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இங்கே இருக்கிற படுகா மக்கள் நெய் ஊற்றுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஊற்றிக்க, அது உங்கள் சாய்ஸ். ஆரம்பிச்சலாம். நீங்கள் பற்ற வைங்க பிரதர். நானே பற்ற எப்பவும் போல இதனை போகிற இடத்துல எண்ணெய் தினுக்கு தீனாங்க பிரதர். ஆயில் ஊற்றிடலாங்களா? ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள்கிட்ட சும்மா இல்லை, செம்ம சேட்டை பண்ணுறது. ஆயில் ஊற்றிடலாங்க பிரதர். ஊற்றுங்க. கடலெண்ணெய் வந்து மெயினாக அவங்க படுகாஸ் கம்யூனிட்டி அவங்களோட டிஷ்ஷஸில் மேஜர் கடலெண்ணெய் தான் இருக்கும். அதுதான் மெயின் விஷயம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களோட பாரம்பரியமான செய்முறையில் தான் நம்ம செய்கிறோங்க. ஓகே, கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. ஆமாங்க, தாலி போட்டலாமா? தாலி போட்டலாம். கடுகு கொடுங்க. தாங்கள் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் கொடுத்துருங்க. கருவேப்பிலை போட்டுலாம். நாங்க கொத்தா தரேன். கொஞ்சமாக போதுங்க, கொஞ்சம் தாளிப்புக்கு. ஆமாங்க. வெங்காயம் வேணுமா? ஆமா, வெங்காயம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோங்க. 250 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயம். ஓகே. இங்க வெங்காயம் 2 விதமா வச்சிருக்கோம்ல. ஆமாங்க. இந்த பெரிய வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் ரெண்டுமே எதுக்காக யூஸ் பண்றோம்? ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த குழம்பு செய்வாங்க. ஸோ ரெண்டுக்குமே கொஞ்சம் கேரக்டர் வைஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, டேஸ்ட் வைஸ்லும். ஸோ அதனால ரெண்டும் கலந்து செய்யறது. சரி. ஆனா வெங்காயம் நிறைய வருது குவாண்டிட்டி. ஆமா. நம்ம இப்போ எத்தனை பேர் சமைக்கிறது? நம்ம இது வந்து ஒரு 6 பேர், 6 பேர், ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு இது சமைக்கிறோம். இந்த வெங்காயம் போடலாமா? போடலாம். இப்போ போடலாம், அப்புறம் போடலாம். இப்போ எங்க வீட்ல சின்ன வெங்காயம் இல்ல, பெரிய வெங்காயம் வேணா போடலாம். பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். இது பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சிருக்காங்க. 4க்கு பதிலா 6 போட்டுக்கலாம். சரி, ஓகே. சிம்பிள். இது நல்லா வதக்கணும்ல? கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலர்ல வரணுங்க. சரி, ஓகே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு சமைப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இது வந்து டெலிகசிங்க. இது பேம்பு ஷூட்டிங்கிறது ஒரு டெலிகசி மட்டும் இல்லை, இது ஒரு மெடிசனல் வேல்யூ உள்ளது. இது ரொம்ப ரொம்ப மூச்சு சார்ந்த பிரச்சனைகளுக்கு, வயிறு பிரச்சனைகளுக்கு, வூண்ட் ஹீலிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. இது பயங்கர ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்திங்க இதுலயா? ஆமா, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒரு நேச்சுரல் டிடாக்ஸும் கூட. ஓகே. அடிக்கடி கிடைச்சா எடுத்துக்கலாம், ஆனா இடி இடிச்சா மட்டும்தான் இது கிடைக்கும். கீழே எல்லாம் நம்ம பிளைன்ஸ்ல எல்லாம் இடி இடிச்சு மழை பெஞ்சா மட்டும்தான் மஷ்ரூம் ஒன்று வரும், காளான். ஆமா, அதே மாதிரி ஊட்டியில வர விஷயம் தான் இந்த ஓட்டுக்குடி. லைட்டா உப்பு போட்டுடலாம், சீக்கிரம் வணங்கிருங்க. உங்களுக்கு இல்லாத உப்பா?
வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க இன்னும் எவ்வளவு நேரம் வதக்கணும்? வணங்கிருச்சுங்க 60% ஆயிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். ஓகே 60% இருக்கு. காமிங்க சும்மாடி. காமிச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டில் இதை பார்த்து சமைக்கிறானா செய்யணும்ல. கரெக்டா விஷயம். சரி, இதுக்கப்புறம் தக்காளி இல்லை, தக்காளி போட்டுடலாம். சரி. ஆனால் 4 பொருள் டக்குன்னு சமைச்சலாம். ஆமாம், சொன்னேங்க. ப்ராசஸ் வந்து ABCD தான். ஆனால் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ஷேக்ஸ்பியர் நாவல் மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோம். ஆமாங்க. இப்போ இங்க நம்ம வந்து பர்காஸ் மக்களோட சாப்பாடு செய்யறோம். அவங்களோட பொழுதுபோக்கு எப்படிலாம் இருக்கும் சார்? இங்க இருக்கவங்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது இந்த இயற்கையை சார்ந்து வாழ்றதா அவங்களோட வாழ்வியல் முறை. படுகா மக்களுடைய உணவு, அவங்களோட இசை, அவங்களோட நடனம், அவங்களோட விருந்தோம்பல் பண்பு, இதெல்லாமே வந்து அவங்க மலைகளின் ராணியான நீலகிரிக்கு அவங்க எழுதுற ஒரு காதல் கடிதம் தான். ஓகே, ஒன் ஆஃப் தி லவ் லெட்டர் தான் இப்போ நம்ம செய்யற ஓட்டுக்குடி. இவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, சூப்பர்ல. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அட்டி மாசுடி, குண்டூஸ் மாசுடி, இதுதான் வந்து இந்த பொடி இல்ல? ஆமாங்க. இது வந்து அட்டி மாசுடி, அது வந்து குண்டூஸ் மாசுடி. ஓகே, அட்டி மாசுடின்னு லாஸ்டா சொன்னது இந்த சாம்பார் பொடி, குழம்பு தூள் மாதிரி. ஆமா, குழம்பு தூள் மாதிரிங்க. நல்ல வாசம். அன்னைக்கு சொன்ன மாதிரியே நல்ல வாசம். இந்த குழம்பு தூள் தான், ஆனா இவங்க அரைக்கிற குழம்பு தூள் வித்தியாசம் இருக்குங்க. அதே மாதிரி அது குண்டூஸ் மாசுடி. அட்டி மாசுடியில கரம் மசாலாக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணீங்கன்னா என்ன, அதுதான் இந்த குண்டூஸ் மாசுடி. பட்டை லவங்கம், கறி மசாலா பொடி. அப்படி சொல்லுங்க எனக்கு. ஆக்சுவலாங்க பிரதர், இப்போ மழை எப்படி பெய்யுது, நீங்க உங்களை நான் ஷூட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க ரூம்ல உங்க உடன் காலேஜ்ல தங்கிட்டு கீழே படுத்துட்டு ஓபன் டு ஸ்கைய ஓபன் பண்ணிட்டு அண்ணாந்து படுத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? மழை உங்க மேலேயே உழுகிற மாதிரி இருந்திருக்கும். உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத ஒரு சாண்டிலியர் அப்படின்னா நம்ம அக்காட் ஹைலாண்ட்ல இருக்கிற அந்த உடன் காட்டேஜோட ஓபன் டு ஸ்கை. அதை விட எனக்கு சாண்டிலியர் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சூப்பர். அதெல்லாம் எங்களை தேடி கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாங்க பிரதர். சரி, தக்காளி வணங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் பொடி போடுவோம். ஆமா ஆமாங்க. தக்காளி வணங்கிருச்சுங்க. ஸோ ரெண்டுமே பிளெண்ட் ஆகி நீட்டா வணங்கிருச்சு. ஸோ இந்த பக்குவத்துல இருந்தா தான் குழம்பு கெட்டியா வருங்க. நீங்க மெட்ராஸ்ல எல்லாம் குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊற்றுவீங்க, புளி அரைச்சு ஊற்றுவீங்க, இங்கே அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த வணக்கத்தை நீட்டாக வணக்கிட்டோம்னா குழம்பு ஜம்முன்னு வந்துடும். மெனக்கட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்காது. நம்ம வீட்டில் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு இங்கே அப்படி இல்லவே இல்லை. வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்த பொருளை போயிடுறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து இப்போ எனக்கு அந்த அட்டி மாசுடியும் குண்டூஸ் மாசுடியும் கொடுங்க. ரெண்டுமே ஒரே டைம்ல போடுறோமா? ரெண்டுமே ஒரே டைம்ல போடுறோம். ஓகே, ஒரு ஸ்பூனோட கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே. இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனுங்க. 1 2 3 4, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, அதாவது குழம்புத்தூள் 4 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், கறி மசாலா. ஓகே, இது நாங்க பண்றது வந்து அதிகமான அளவுல பண்றோம். நீங்க வீட்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா பண்ணிக்கங்க. ஓகே, டன். வணக்கிடலாங்களா? தண்ணி ஊத்தணுமா? தண்ணி கொஞ்சம் ஊத்திடலாங்க. எவ்வளவு ஊத்தலாம்? நீங்க ஊத்துங்க பிரதர், உங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஊத்துங்க. இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். ஆமாங்க. தண்ணி ஊற்றினப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சோன்னே அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டுறணும். சரி, ஓகே. உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஆக்சுவலாக நம்ம வச்சிருக்கிற மூங்கில் கொடுத்து வந்து டின்னாக வச்சிருக்கோம். ஸோ நம்ம நேச்சுரலாக கிடைச்சதுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா அது வேகிறக்கு டைம் எடுக்கும். அதாவது வெங்காயம் தக்காளி வதக்கி முடிச்ச பிறகு உடனே போட்டணும். அப்போ தான் அது வேகும். பட் இங்கே டின்னால சீக்கிரம் வெந்துடும். தட்டைப்பயிரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம் ஒரு 70%. இங்கே கையில் இருக்கு. ஆமாம், அது வேக வச்சு வச்சிருக்கோம். ஸோ இது வேக வைக்காம இருந்துச்சுன்னா இது முதல்ல போடணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஓட்டுக்குடி போட்டுட்டு கடைசியாக தட்டைப்பயிர் போட்டு. சரி, ஓகே. கஷ்டப்பட்டு ஓடி போயிட்டு அந்த தோட்டத்தில் போயிட்டு உருளைக்கிழங்கு பறிச்சு வாஷ் பண்ணி கட் பண்ணி இருந்தாச்சு. இது ஊட்டி உருளைக்கிழங்கு என்பது கிஸ்டு பை மிஸ்ட், பிளஸ்டு பை த ஹில்ஸ். வேற லெவல். ஸோ இதை ஆட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே உருளைக்கிழங்கு இது ஆகட்டும்ங்க. இந்த உருளைக்கிழங்கு வேகும் போது தண்ணி ஊற்றணுமா? எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியா இருக்கு, வேணா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி வந்து அந்த நம்ம வேக வச்ச தட்டைப்பயிர் தண்ணி ஊற்றுவோம், அதனால தான் இப்போ தண்ணி ஆட் பண்ணல. ஸோ வீட்டில் வந்து அவங்க தட்டைப்பயிர் அப்படியே இதாக போடுறாங்க, ராவா போடுறாங்கன்னா அவங்க தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. ஊட்டி உருளைக்கிழங்குன்னு ஒரு தனி டிஸ்டிங்டிவ் டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் இருக்கு. அது காரணம் இது வந்து ஹை ஆல்டிடியூட் கோல்டு வெதரில் விளையிறது. அதுதான் மெயின் ரீசனு. பயங்கரம் க்ரீமியராக இருக்கும், பயங்கர ஃப்ளஃபியராக இருக்கும் ஊட்டி உருளைக்கிழங்கு. நீங்கள் எங்கே உருளைக்கிழங்கு வேணாலும் விளைவிக்கலாம், பட் ஊட்டி உருளைக்கிழங்கு தனி. ஆனால் 2 விதம் இருக்குல்ல கிழங்குல. அந்த உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸுக்கு வந்து தண்ணி காய் சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கறிக்கு செய்யறது ஒன்று. எனக்கு அது தெரியலைங்க பிரதர். இங்கே 3 பிரீட் ஆஃப் உருளைக்கிழங்கு இங்கே அந்த ஹை ஆல்டிடியூடுக்கு விளையிற மாதிரி இங்கே 3 பிரீட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து குஃப்ரா ஜோதி,
குஃப்ரா கிரிராஜா, குஃப்ரா ஸ்வர்ணா. ஓ இதெல்லாம் பேரா? ஆமா, இது அந்த அந்த விதையோட பேர். இந்த மூணு விதை வெரைட்டி மட்டும் தான் இந்த ஹை ஆல்டிடியூடுக்கு விளையுங்க. சூப்பர், இது தெரியாம போச்சு. ஷெஃப் சமைக்கிறது மட்டும் இல்லை, இது மாதிரி விஷயம் தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ரியலி வெரி குட். தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர். சமைக்கிற இந்த பார்த்து வீட்டில் பண்றவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். பிரதர் பாருங்க, இப்போ உருளைக்கிழங்கு போட்டு மசாலா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இப்போதான் தண்ணி ஊற்றணுங்க. சரி, ஓகே. தண்ணி ஊற்றோம்னா காயில ஜம்முன்னு வெந்துடும். நாங்கள் எவ்வளோ தவி ஊற்றுங்க உங்களுக்கு. அந்த ஒரு மசாலாவை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்டா வரும் பிரதர். காய் வந்து பேர் காமிங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் மற்ற பொருள் போடுறோம். ஆமா, அதுக்கப்புறம் மற்ற பொருள் போடலாம். பிரதர் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம காராமணி போடலாங்க. இந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சு பாருங்களேன். பஞ்சு போல் ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த ஃப்ரெஷ் காய்கறிகளுக்கு வந்து ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பொண்ணு வெந்துடும். உண்மைங்க. அதுக்குன்னு ஒரு தனி டிஸ்டிங்டிவ் ஒரு நேச்சர் உண்டு. அடுத்தது வந்து நம்ம தட்டைப்பயிர் போட்டுடலாங்க. அதை வேக வச்ச அந்த தட்டைப்பயிரோட ஸ்டாக் வாட்டரோட அப்படியே யூஸ் பண்ணுறோங்க. ஆனால் தட்டைப்பயிர் நிறைய போடுறோம். 250 கிராம்ஸுங்க. 250 கிராம், 1/4 கிலோ. தட்டைப்பயிரும் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கும் 1/4 கிலோ தான். நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் சாப்பிடலாம். நீங்க வீட்ல வந்து ஒரு 4 பேருக்கு பண்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கங்க. கரெக்ட்டுங்க. ரைட், ஓகே. சோ இப்போ தட்டைப்பயிறு ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம். சோ அதனால இது அவ்வளவுதான், அது டக்குன்னு வெந்துரும்ங்க. லைட்டா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுத்தது நம்ம மூங்கில் குருத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓட்டுக்குடியை ஆட் பண்ணிக்கலாம். சோ ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம். கொதி வரட்டும் தான். சார் இப்போ நம்ம அடுத்தது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தட்டைப்பயிரும் டன்னு, உருளைக்கிழங்கும் டன்னு. இப்போ நம்ம வந்து மூங்கில் குருத்தை ஆட் பண்ணிடலாம். ஆனா இதுவே வந்து வீட்டில் தட்டைப்பயிர் போடுறாங்கன்னா அவங்க வேக வைக்காம போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கணுங்க. முன்னாடியே போடணும், ஊற வச்சிருக்கணும். ஒரு 1 hour ஊற வச்சிடணும். 1 hour ஊற வைக்கணும். ஊற வச்சிட்டாங்கன்னா அது சாஃப்ட் ஆயிரும், ஈஸியா வெந்துடும். ஓகே. இப்போ நம்ம தலைவர் உள்ள வராரு. ஆமா, உள்ள இப்பதான் தலைவர் இறங்குறாரு. ரஜினிகாந்த் என்ட்ரி. இது எல்லாமே கட் பண்ணிருக்கோம் பிரதர். இங்க பாருங்க, இப்படி கட் பண்ணிருக்கோம். என் பங்குக்கு நான் உடச்சு போடுறேன். நீங்க போடுங்க. நீங்க போட்டா போடுறீங்க, நான் போட்டா நல்லா இருக்கும். இது வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டும் பண்ணலாம், ஆஃப் சர்க்குலர் கட்டும் பண்ணலாம். ஓகே. இதுல என்ன விஷயம் நாங்க பிரதர், இதுல போய் அந்த தட்டைப்பயிர் இருக்குல்லங்க, இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி இது இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ், இதுல எல்லாம் போய் தட்டைப்பயிர் சிக்கிக்கும். ஸோ அது அப்படியே உறிஞ்சி சாப்பிட்றது செமையா இருக்கும். ஓகே, நாங்கள் போட்டாச்சு. தேங்க்ஸுங்க பிரதர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம் நினைக்கிறேன். இது அவ்வளவுதான். ஒரு 3-2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாங்க, இந்த ஓட்டுக்குடி வேகிற வரைக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து டின் போட்டுருக்கோம். போட்ட பிறகு இவ்வளோ குக் பண்றோம். ஒரு 3 மினிட்ஸ். அவ்வளோதாங்க. இதே நீங்க அந்த ஓட்டுக்குடி போட்டீங்கன்னா, நம்ம நேச்சுரல் ஓட்டுக்குடி ஊட்டியில் கிடைக்கிறது போட்டீங்கன்னா அது ஒரு 15-20 மினிட்ஸ் எல்லாம் நீங்க குக் பண்ணணும். இன்னொன்று இந்த கிரேவி பாருங்க, இங்கே ஒன்று எடுத்து காமிக்கிற பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி திக்கான கிரேவி வந்துச்சு. கரெக்ட். அப்புறம் அந்த காரமணி தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு திக்னஸ் வந்து கரெக்ட். அந்த ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணும்போது திக்னஸ் வந்துடும். ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணிடலாங்க பிரதர். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. பக்கா ஒயிட் சாதம் மட்டும் எடுத்துட்டு வந்தா முடிஞ்சது. ரெடி. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட் போட முடியல, கடைசியா கொஞ்சம் போடலாங்க. கருவேப்பிலை மட்டும் போடலாம். இது என்னோட ஆசைக்கு. ஓகே, நான் வற்புறுத்தி போடுங்க பிரதர். எனக்கு அந்த கருவேப்பிலை எல்லாம் இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும். அண்டர்ஸ்டுட். சுட்டு 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 சோறு, சுட்டு சுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பிரதர். ஆஃப் பண்ணியாச்சு. நீ அப்படியே 200% உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கேன். கிட்டது போறேன், போடுங்க. அதை வாழை இலையில போட்டு ஓட்டுக்குடி அது போடுங்க. ஓட்டுக்குடி போடுங்க. அதுதான் வருது நெக்ஸ்ட். உருளைக்கிழங்கு. அடுத்து உருளைக்கிழங்கு வருது. ஊட்டி உருளைக்கிழங்கு ஆனா அப்படி சுட 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 இங்க பாருங்க எப்படி புகை அள்ளுது. இவ்வளவு ஆசையா செஞ்சு தரீங்க. சாப்பிட்டு ஆனஸ்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க பிரதர். 2 விஷயம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சும்மா நானே சாப்பிட்டு போவேன். நிறைய பேருக்கு வாங்குறேன். இதுவே சூப்பரா இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு முறை ஒன்று இருக்கு. இதுல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி சாப்பிடணும், இன்னும் சூப்பரா இருக்கும். அதுதான் நெய் இருக்கா? அதுக்கு தான் நெய். பிடிங்க கொஞ்சம் ஊத்துங்க. போமா? ஓ டன் டன். நீங்க பாத்தீங்க, நான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் நல்ல காரம். செம. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காரம் தூக்கலாக தெரிஞ்சது. நெய் போட்ட போய் காரத்தன்மை கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காராமணி, அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வந்து பிறகு அந்த காரத்தோட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூ ஷூட், அந்த பேம்பூ ஷூட் பார்த்தீங்கன்னா இதில் பஞ்சு போல் உடையுது பாருங்க.
இதில் எல்லா காரமும் மிக்ஸ் ஆயிருக்கு. எல்லா காரமும் மிக்ஸ் ஆகிருக்கு. காரமும் மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து உப்போட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. ட்ரூங்க பிரதர். ரியலி வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ பிரதர். என்னால் டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்ட ஒரு வாய். சிம்பிள், ஈஸி, சூப்பர். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தோம்ல, அதே சொல்லுங்கள். 8939856403, 8939856408. இது 2 நம்பர் தான் அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டிக்கு நீங்கள் கால் பண்ணுற மொபைல் நம்பர்ஸ். லேண்ட்லைன் நம்பர்னா 0423245245 26 வரைக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி பார்க்குறேன். See you, bye. Take care. Thank you so much. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நம்ம வேலையை பார்க்குறாங்க. உண்மையாகவே செம டெம்டிங்காக இருக்குது. நெய் போட்ட பிறகு கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.